படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை கண்டார் மனம் என்பது இன்றைய நாளுக்கான திருக்குறள். இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், ஒருவன் கையில் கத்தியோடு இருக்கிறான் என்றால், அல்லது கத்தியை வைத்து ஒரு தொழிலை செய்வோன் என்றால், அவனிடமிருந்து எப்படி இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? ஏனெனில் அவன் அந்த கத்தியை வைத்துத்தான் அவனுடைய தொழிலையே செய்கின்றான். அவனிடம் இரக்கம் என்பது ஒரு சிறிதும் இருக்காது. எனவேதான் அந்த அன்பு, பாசம் இவைகளுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அதனால் அந்த வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கத்தியை கையில் வைத்திருப்பவனிடம் எப்படி பாசத்தை எதிர்பார்க்க முடியாதோ, அதுபோலத்தான் அடுத்தவர்கள் உடம்பை ஒருவன் சுவைத்து சாப்பிடுகிறான் அல்லவா, அடுத்த உயிர்களினுடைய உடம்பை, அவர்களிடமும் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அது போன்ற கொலை வெறித்தனமான ஒரு நடவடிக்கை இருப்பவரிடம் எப்படி கருணையை எதிர்பார்க்க முடியும்? இதைத்தான் கூற வருகிறார் வள்ளுவர். அதாவது புலால் மறுத்தல் என்ற தலைப்பில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடலை சுவைத்து மகிழ்கின்ற ஒரு மனிதர்களிடம் எப்படி இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கின்றார். அது நியாயம்தானே? எனவே அத்தகைய ஒரு செயலில் ஈடுபடாமல் நாம் அனைவரும் அனைத்து உயிர்களையும் போற்றி பாதுகாப்போமாக என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இந்த குறள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும்.